அமைச்சருக்கு இவர் மேல ரொம்ப பாசம்மா. இத்தனை வருஷமா சொந்த புள்ள மாதிரி வளர்த்திருக்காரு. அதனாலதான் இவர் கல்யாணத்தையும் நடத்தி வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. என் செல்ல அம்மால கொஞ்சம் ஒத்துக்கோமா ப்ளீஸ். அடி வாங்குவ போடி, என்னாலலாம் ஒத்துக்க முடியாது. மாமா ப்ளீஸ்மா, கொஞ்சம் மனசு இறங்கி வா. என் செல்ல அம்மால ப்ளீஸ்மா, எனக்காக ஒத்துக்கோ. அம்மா அதான் ரேணு ஆசைப்படுறாள், அப்புறம் ஏன் இடம் பிடிக்கிற? அமைச்சர் வீட்டு கல்யாணத்தோட நடத்திட்டு போயிடலாம். போடா லூசு பையலே, இதுக்கு உங்க அப்பா ஒத்துக்குவாரா? அப்படியே அவர் ஒத்துக்கிட்டாலும் நம்ம சொந்தக்காரங்க நாளைக்கு நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்தா அவங்களுக்கு வேண்டிய வசதி எல்லாத்தையும் அந்த அமைச்சர் செஞ்சு கொடுப்பாரா? ஏமா அது ஒண்ணுதான் உங்களுக்கு பிரச்சனையா? அதெல்லாம் ஐயா கிட்ட சொன்னா அவர் ஏற்பாடு பண்ற போறாரு, அதுக்கு போய். அப்படியா? அப்ப சரி, அவர் இஷ்டம் போலவே பண்ணிக்கட்டும், நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா ஒண்ணுங்க, இந்த காசு பணத்துக்காகலாம் நாங்க இதை ஒத்துக்கல. எங்க பிள்ளைங்க ஆசைப்படுதேன்னு தான் ஒத்துக்கிறேன், அத புரிஞ்சுக்கோங்க. அது எப்படியோமா, நீங்க சம்மதிச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிமா. வள்ளி மேடத்துக்கும் ரஞ்சித்துக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும். அதுக்கு நான் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா போகணும். உன்னையும் வேலனையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. 2 கல்யாணமும் ஒரே ஸ்டேஜில் நடக்கிறது உங்களுக்கு கிடைச்ச சூப்பரான சான்ஸ். அதை யூஸ் பண்ணி பள்ளி கழுத்தில் எப்படி தாலி கட்டுறதுன்னு மட்டும் நீங்கள் பிளான் பண்ணுங்க. ஏ ரேணு, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். இல்ல, உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. சொல்லு, என்ன விஷயம்னு. வேலனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற ரேணு? இன்னைக்கு கூட 2 பேரும் ஒன்னா நலங்கு வச்சுட்டுலாம் வந்தீங்க. அமைச்சர் வீட்லயே கல்யாணத்தை ஒன்னா வச்சுக்கலான்னு அம்மா கன்வின்ஸ் ஆகி ஒத்துக்கிட்டதுக்கு வேலை சந்தோஷப்பட்ட மாதிரி தானே இருந்துச்சு. இல்லைண்ணே, நான் கவனிச்சிட்டேன். மற்றவங்களுக்காக மட்டும் அவர் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாரு. என்கிட்ட கூட சரியா பேசுறது இல்ல. எனக்கு என்னமோ அவரு எல்லாரையும் நம்ப வச்சு கடைசி நேரத்துல விலகிடுவாரோன்னு பயமா இருக்கு. அது எப்படி அவன் கடைசி நேரத்துல விலகுவா? அப்படி விலகுனா நான் சும்மா இருப்பானா? ஆனந்தி கழுத்துல தாலி கட்ட முடியுதுன்னு சொல்லிடுவோம் பாத்துக்க. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதண்ணே. நீ ஆனந்தி எவ்வளவு லவ் பண்றங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்காகலாம் நீ ஒன்னும் உன் காதல தியாகம் பண்ண வேண்டாம். இங்க பாரு ரேணு, என் தங்கச்சியா லவ்வான்னு வந்தா என் தங்கச்சி தான் முக்கியம்னு முடிவு எடுத்துருவேன். ஆனந்தி கழுத்துல நான் தாலி கட்டணும்னா வேலை உன் கழுத்துல தாலி கட்டி ஆகணும். காலையில தான் கல்யாணம் முடிஞ்சிருச்சேன்னு அங்க போய் ஏதாவது பண்ணலாம் நினைச்சான்னா அப்புறம் ஒரே நாள் அவ தங்கச்சி வாழ வெட்டியா தான் போவா. இருடி. வணக்கம் ஐயா. ஐயா தலைவரே. அம்மா அம்மா அமைதிமா, அமைதி. ஐயா வணக்கம் ஐயா. பதறாதீங்க, உட்காருங்க. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, சும்மாதான் ரத்தினத்தை பாத்துட்டு போலாம்னு வந்தேன். அவர் இருந்தா கொஞ்சம் வர சொல்லுங்கம்மா. இருக்காரு ஐயா, இருக்காரு. மாமா இருக்காரு. மாமா நீங்க உட்காருங்க. நான் உட்கார். இருடி வர. மாமா. அம்மா குட்டி, இங்க வா. இங்க வா. உன் பேர் என்ன? அம்மு. மாமா. மாமா. வெரி குட். என்ன படிக்கிறீங்க? 3rd standard. எந்த ஸ்கூல்ல? ஓகே, சூப்பர். தலைவரே, வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம் ரத்னம். தலைவரே, வாங்க தலைவரே. என்ன திடீர்னு இப்படி சர்ப்ரைஸ்? ரத்னம் முதல்ல உட்காருப்பா. ஒரு நிமிஷம் தலைவரே. சுமதி, மாமா சீக்கிரம் போய் டீ போட்டு கொண்டு வாமா. சரிங்க மாமா. அட ரத்னம், உட்காருப்பா. இல்ல தலைவரே, அது அட முதல்ல உட்காருப்பா. தலைவரே, சொல்லி விட்டு இருந்தா நானே வந்திருப்பேனே. நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம்? ஏன்பா,
நான்லாம் உன் வீட்டுக்கு வரக்கூடாதா? ஆ, அப்படி இல்ல தலைவரே. இருந்தாலும் நான் வந்து தானே உங்களை பார்க்கணும். அதுதானே முறை. ஆடா அதெல்லாம் விடுப்பா. என்னமோ புதுசா கட்சியில சேர்ந்த மாதிரி முறைகிறேன்லாம் பேசுற. நீயும் நானும் வேற வேற இல்லப்பா. ஆ, சரி அதை விடு. நான் வந்த விஷயத்த முதல்ல சொல்லிடுறேன். ஆ, தலைவரே, அதுக்கு முன்னாடி என் பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். பண்ணிட்டா போச்சு. வர சொல்லுங்க. ஒரு நிமிஷம். வள்ளி, ரஞ்சித், சீக்கிரம் வாங்க. கீழே வாங்கப்பா. நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்க பாருங்க. வாங்க 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 வாங்க. இங்க பாரு, தலைவரே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. வணக்கம் வணக்கம். வாங்க. ஏய், வணக்கம் வணக்கம் சொல்றேன். கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. போ, போம்மா. நல்லா இருங்க நல்லா இருங்கம்மா. நல்லா இருக்கு. நன்றி நன்றி. சரி சரிம்மா. முதல்ல உட்கார். ரொம்ப தேங்க்ஸ். உட்காரு. அம்மாடி, உன் பேர் வள்ளி தானே? ஆமாங்கய்யா. ரொம்ப நல்ல பேரு. இதோ பாருமா, ரத்னம் இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா சும்மா இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு தியாகம்லாம் பண்ணி வந்திருக்காரு. அவருடைய உழைப்பு ரொம்ப பாராட்ட வேண்டியதுமா. அத காப்பாத்த வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. அதனால நீ எது செய்யறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு முடிவெடுக்கணும். ஐயா இந்தாங்க. தேங்க்ஸ்மா. தலைவரே, டீ எடுத்துக்க.